ஹாய் எவ்ரிவன். ரீசெண்டாக நான் இப்போது டான்ஜூர் ஃபேப்ரிக் பெயிண்டிங் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இதை நான் இப்போ ரீசெண்டாக தான் கற்றுக்கிட்டேன். இதை பற்றி தான் இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். ஆல்ரெடி எனக்கு வந்து ஃபேப்ரிக் பெயிண்டிங் பண்ண தெரியும். நான் வந்து ஐ திங்க் இட்ஸ் 2002 அப்போ வந்து நான் ஃபேப்ரிக் பெயிண்டிங் கற்றுக்கிட்டேன். ஸோ நிறைய வருஷங்கள் வந்து நான் ஃபேப்ரிக் பெயிண்டிங்கில் வந்து நிறைய சாரீஸ், ஃப்ராக்ஸ் போட்டிருக்கேன். அண்ட் இந்த சுடிதார் டாப் செட்ஸ் இந்த மாதிரியெல்லாம் வந்து நிறைய பெயிண்டிங்ஸ் பண்ணியிருக்கேன் ஃபேப்ரிக்கில். அப்புறம் ஆரி ஒர்க்குக்குள்ளே வந்ததுக்கப்புறமா பெயிண்டிங்க்கான ஆர்டர்ஸும் ரொம்ப குறைஞ்சிருச்சு. அண்ட் நிறைய வந்து ஆரி ஒர்க்கில் ஆர்டர்ஸ் அதிகமாக வர்றதுனால நான் வந்து நிறைய அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு ஸ்டேஜில் காஸ்டியூம் ஸ்டிச்சிங் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறமா எனக்கு அதில் நிறைய ஆர்டர்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. பட் ஸ்டில் எல்லாத்தையுமே வந்து பீரியாடிக்கலாக வந்து நான் எப்போயாவது பண்ணிகிட்டே இருப்பேன். லைக் காஸ்டியூம் ஸ்டிச் பண்ணிட்டே இருக்கும்போது நடுவில் அட்லீஸ்ட் நான் கஸ்டமருக்கு பண்ணலை அப்படின்னா கூட எனக்கு வேண்டியதோ எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வேண்டிய ஆரி ஒர்க் ப்ளவுசஸ்லாம் வந்து நான் பண்ணிட்டு தான் இருப்பேன். அண்ட் மேக்கப்புமே கூட வந்து நான் இப்போது பாஸ்ட் 2 இயர்ஸாக வந்து பார்லர் க்ளோஸ் பண்ணிட்டேன். நான் மேக்கப் வந்து வெளியில் பண்ணுறதில்ல. பட் என் வீட்டில் எனக்கு என்னோடய ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரி எங்களுக்கு என்ன தேவையோ அந்த இதெல்லாம் வந்து நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, எந்த ஒரு விஷயம் கற்றுக்கிட்டாலும் அது வந்து எனக்கு கமர்ஷியலாக பண்ண முடியாட்டியும் எனக்கு பர்சனலாக வேணும் அப்படின்ற மாதிரி நான் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். அதை விட மாட்டேன். ஆனால் ஃபேப்ரிக் பெயிண்டிங் வந்து ரொம்ப நாளே வந்து டச் விட்டு போச்சு. எனக்கு பண்ணுறதுக்கான வாய்ப்பே கிடைக்கல. இப்போ வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிறது இந்த டான்ஜூர் ஃபேப்ரிக் பெயிண்டிங். இதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப நாளாக ஐடியா இருந்தது. எந்த விஷயம் பண்ணாலும் வந்து ஒரு யூடியூப்பில் பார்த்து கற்றுக்கிறது அந்த மாதிரிலாம் வந்து நான் ட்ரை பண்ண மாட்டேன். இப்போ தான் யூடியூபெல்லாம் இருக்குது. நான் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது லைக் ஆரி ஒர்க்லாம் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு டிசைன் ரெஃபரன்ஸ்க்கு கூட நம்மளுக்கு எந்த ஐடியாவுமே இருக்காது. எல்லாமே நம்மளே யோசித்து நம்மளே ஐடியா பண்ணி க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போல்லாம். ஸோ நான் எதுவாக இருந்தாலும் வந்து ப்ராப்பராக கற்றுக்கிட்டு தான் பண்ணுவேன். ஒருத்தரோட கைடன்ஸ் எடுத்துக்கிட்டு அதுக்கான ப்ராப்பர் டெக்னிக்ஸ் என்ன அது எல்லாமே கற்றுக்கிட்டு அதை நிறைய டைம் வந்து நான் பர்சனலாக அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அதை கமர்ஷியலாக கொண்டு வருவேன். ஸோ அந்த மாதிரி நான் வந்து இப்போது டான்ஜூர் ஃபேப்ரிக் பெயிண்டிங் வந்து ப்ராப்பராக கிளாஸ் எடுத்துக்கிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு வந்து டைரெக்டாக போய் கற்றுக்கிற மாதிரி டைம் அமையறதில்ல. ஸோ ஆன்லைனில் வந்து நான் ட்ரை பண்ணேன். ஸோ ஃபேப்ரிக் பெயிண்டிங்கோட பேசிக்ஸ் எனக்கு தெரிஞ்சிருந்ததுனால ஜஸ்ட் ஒரு ஆன்லைன் கிளாஸ் நம்மளுக்கு வந்து அந்த டான்ஜூர் ஸ்டைலுக்குன்னு உள்ள டெக்னிக்ஸை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும் அப்படின்னு சொல்லி நான் அதை ட்ரை பண்ணதில் எனக்கு அது வந்து ஈஸியாகவே இருந்தது. ஸோ நான் வந்து கிளாஸ் டைம்லேயே பார்த்திங்கன்னா இந்த பேரட் டிசைன் தான் கொடுத்துருந்தாங்க. கிளாஸ் டைமில் அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்போது அவங்க கூடவே அப்படியே பெயிண்டிங் பண்ணிகிட்டு இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா வந்து இப்போ நான் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அதே டிசைனையே வந்து நான் திருப்பி தனியாக ரீக்ரியேட் பண்ணியிருக்கேன். அவங்க ஐ மீன் டீச்சரோட ஹெல்ப் இல்லாமல். ஸோ எனக்கு வந்து என்னென்னா நான் ஃபஸ்ட் டைம் கிளாஸ் டைமில் பண்ணதை விட செகண்ட் பெயிண்டிங் வந்து எனக்கு இன்னும் பெட்டராகவே வந்த மாதிரி இருந்தது. ஸோ இன்னும் கூட நான் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். நிறைய டிசைன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை கமர்ஷியலாக கொண்டு வரதா என்ன அப்படின்றத பற்றி நான் யோசிக்கணும். ஸோ எப்பயுமே வந்து நான் எனக்காக எதாவது பண்ணிப்பேன். லைக் ஆரி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போதும் சரி, நான் ஃபஸ்ட் டைம் ஃபேப்ரிக் பெயிண்ட் பண்ணும்போதும் சரி, நான் எனக்குன்னு சொல்லி ஏதாவது போட்டுப்பேன். நான் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு தான் எனக்கு ஆர்டர்ஸே வரும். ஹோப் அதே மாதிரி இந்த டான்ஜூர் ஃபேப்ரிக் பெயிண்டிங்கும் நான் எனக்கு வந்து ஃபியூ ப்ளவுசஸ் ஆர் குர்த்தி டாப்ஸ் அந்த மாதிரி எதாவது பண்ணிக்கணும் அப்படின்னு பார்க்குறேன். எனக்கு தெரியும் ஆரி ஒர்க்கை விட இது வந்து அவ்வளோ வந்து ஆர்டர்ஸ் கிடைக்காதுன்னு சொல்லி. பட் ஸ்டில் நான் வந்து என்னோடய இன்ட்ரெஸ்ட்டுக்காக நான் இதை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு பெயிண்டிங் பண்ணுறது வந்து ஸ்கூல் டைமில் இருந்தே ரொம்ப பிடிக்கும். இதுக்குள்ளே போயிட்டேன் அப்படின்னா என்ன நடக்குதுன்னே தெரியாது. டைம் போகிறதும் தெரியாது. ஸோ எந்த வலி இருக்குது, என்ன பிரச்சனை இருக்குது, எதையுமே வந்து ஞாபகம் வச்சுக்க மாட்டேன். ஸோ எனக்கு அதை பண்ணும்போதும் வந்து ஒரு சந்தோஷம், அதை பண்ணி முடிச்சதுக்கப்புறமும் ஒரு சந்தோஷம். ஸோ இதோட கூட எனக்கு வந்து கிளையண்ட்ஸ் வந்து இந்த ஃபேப்ரிக் டான்ஜூர் பெயிண்டிங்க்கான ஆர்டர்ஸும் கொடுத்து எனக்கு இது கமர்ஷியலாக ஒர்க் அவுட்டும் ஆகுது அப்படின்னா இன்னுமே எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதில் வந்து இன்னும் நிறைய டிசைன்ஸ் இருக்குது. ஸோ இந்த டிசைன் பார்த்திங்கன்னா ஒரு பேரட் டிசைன். பேரட்லேயே வந்து வேரியஸ் பேட்டர்னில் பேரட் டிசைன்ஸ் இருக்குது. அன்னப்பக்ஷி டிசைன் இருக்குது, எலிஃபண்ட் இருக்குது, அண்ட் நிறைய காடஸ் ஃபேஸ் இருக்குது, லோட்டஸ் டிசைன் இருக்குது. ஸோ இப்படி நிறைய வந்து டான்ஜூர் ஃபேப்ரிக் ஸ்டைலில் வந்து டிசைன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ நிறைய டிசைன்ஸை நானுமே ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ண பண்ண என்னோடய
ஃபினிஷிங்குமே வந்து இன்னும் டெவலப் ஆகும் அப்படின்னு நம்புகிறேன். எனக்கு எப்போ இதை கமர்ஷியலாக பண்ண முடியும் அப்படின்ற சாட்டிஸ்ஃபேக்ஷன் வருதோ அப்போது நான் இதுக்கான ஆர்டர்ஸ் எடுத்து என்னோடய கஸ்டமர்ஸ்க்கு இந்த டிசைன்ஸை நானும் பண்ணித்தரலான்னு இருக்கேன். இந்த சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது, நிறைய கேட்டகரியில் வீடியோஸ் பண்ணியிருக்கேன். பட் ஃபேப்ரிக் பெயிண்டிங்கில் இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ ஒரு லைக்கை பண்ணி என்னை என்கரேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.